மதுரை திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் வினோத அசைவ திருவிழாவில் 101 கிடாய் வெட்டி 10,000க்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு பரிமாறப்பட்ட ருசிகர விருந்தை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மார்கழி மாதம் என்றாலே மதுரை திருமங்கலம் அருகே உள்ள அனுப்பப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஆண்களுக்கு கொண்டாட்டம்தான். காரணம், ஒவ்வொரு ஆண்டின் மார்கழி மாதத்தின் போதும் அனுப்பப்பட்டி கிராமத்தின் காவல் தெய்வமான கரும்பாறை முத்தையா கோவிலில் அரங்கேறும் அசைவ திருவிழா. ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்பர். பெண்களுக்கு நோ என்ட்ரி. அந்த வகையில் இந்த ஆண்டும் 10,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் திரள களை கட்டியது அசைவ திருவிழா. நள்ளிரவு 1 மணிக்கு தொடங்கிய திருவிழாவில் 101 கிடாக்கள் வெட்டப்பட்டு பிரம்மாண்ட விருந்து தயாரானது. $2,500 கிலோ அரிசி, 101 கிடாய்களின் கறிகள் விறகடுப்பில் கொதிக்க ஊர் மணக்க தயாரானது கறி விருந்து. விருந்துக்கு பயன்படுத்தப்படும் கிடாக்கள் ஓராண்டாக மக்களால் நேர்ந்துவிட்ட கிடாக்கள் தான் என்றும் அதற்கான பொருட்கள் நன்கொடையாக பெறப்பட்டவை என்றும் கூறுகின்றனர் அனுப்பப்பட்டி மக்கள். ஒரு வருஷமா தங்கள் 10 பக்தர்கள் ஏதாவது வேண்டிக்கிட்டு நேர்ந்து விடுவாங்க. நேர்ந்து விட்ட கிடாக்கள் எல்லாம் அங்கங்கே மேய்ஞ்சி தெரியும். மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது திருவிழா சாட்டி 1 வாரத்தில் கிடாயெல்லாம் பிடிச்சிட்டு வந்து மந்தையில் கட்டி வச்சு எல்லா கிடாயும் வெட்டி நைட்டு ஃபுல்லாக சமையல் இதெல்லாம் ஆக்குவாங்க. பொம்பளையால் யாரும் வரமாட்டாங்க, பெண்கள் யாருமே வரமாட்டாங்க, ஆண்கள் மட்டும்தான். சமையல்லேருந்து எல்லாமே இந்த இடம் க்ளீன் பண்ணுறது, பரிமாறுறது எல்லாமே ஆண்கள் மட்டும்தான். இந்த கறி விருந்தில் கரடிக்கல், செக்கானூரணி, மேல உரப்பனூர் உட்பட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த ஆண்கள் கலந்து கொண்டு தங்களுக்கான கறி விருந்தை தாங்களே சமைத்து பரிமாறினர். மலை போல் குவிக்கப்பட்ட சோறு, குவியல் குவியலாக கிடாக்கறி என கமகமக்கும் விருந்தை ஆண்கள் ஒரு பிடி பிடிக்க ஊரே வியக்க நடந்தது அசைவ திருவிழா. வாழை இலையில் விருந்தை சுவைத்து முடித்த பின் அந்த இலைகளை ஆண்களே எடுக்க மாட்டார்களாம். 1 வாரம் கழித்து பெண்கள் அங்கு சென்று அந்த இலைகளை எடுத்து வருவதே இந்த ஊர் திருவிழாவின் வழக்கம் என்கின்றனர் ஊர் மக்கள். பொம்பளையாளு இலகாயிரம் வரைக்கும் வர மாட்டாங்கண்ணே. ஆடு மேய்க்கு கூட வர மாட்டாங்க. ஆடு வந்தாலும் திரும்ப கூட வர மாட்டாங்கண்ணே. ஆடு வந்தாலும் மடக்கிறது கூட வர மாட்டாங்க. அப்படி சுத்தி தான் வருவாங்க, தவிர இந்த எல்லைக்குள்ள மிதிக்க மாட்டாங்க. ஊரில் உள்ள ஆண்கள் ஒன்றிணைந்து கோலாகலமாக கொண்டாடும் இந்த விழாவை சமத்துவத்தின் அடையாளமாக கருதுவதாக கூறுகின்றனர் ஊர் மக்கள். எல்லாருமே எல்லாம் சமம் அப்படின்ற நோக்கத்தோட, எல்லாருமே கோயிலுக்கு வந்துட்டா எல்லா சாதிக்காரங்களும் சமமா இருக்கணும்ன்ற நோக்கத்தோட எல்லாருக்குமே தரையில உட்கார வச்சுதான் எல்லாருக்குமே சாப்பாடு போடுவோம். ஒரே நேரம் தான், எல்லாருமே சமம்ன்றனால எல்லாருமே ஒரே உட்கார வச்சு சமத்துவத்தை வெளிப்படுத்துறது விதமா தான் அந்த அன்னதானங்கள் இருக்கு. தந்தி டிவி செய்திகளுக்காக திருப்பரங்குன்றம் செய்தியாளர் சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.